கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேத வாக்கு, தேவன் தருகிறவை. ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையிலே நிலை நிற்கும்படிக்காகவே தேவன் தருகிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது: நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். தேவப்பிள்ளையே, பல நேரங்களிலே பல ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. ஆனால் அவைகள் பூரணமாய் நம்மிலே நிலைத்திருப்பதில்லை. தேவனோ நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ண ஆசீர்வாதத்தின் நிறைவுள்ளவர்களாக வேண்டும் என்றே எதிர்பார்க்கிறார். அதை அவர் விரும்புகிறார் கூட. தேவன் அதற்கு ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:8 இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது: தேவன் ஆசீர்வதிக்கும் போது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்போதும் நற்கிரியைகளில் தெய்வீகத்திற்கடுத்த காரியங்களில் வெளிச்சத்தின் நிறைவுக்குள் அனுதினமும் பெறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நமக்குள் உருவாகிற தேவ பயமும் பரிசுத்தமும் மனத்தாழ்மையுமே தெய்வீக ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையிலே நிலைநிறுத்திருக்க உதவி செய்கிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று பக்தன் தாவீது சொல்கிறார். நம் வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் அந்த ஆசீர்வாதங்களை மனநிறைவோடு அள்ளி கொடுக்கிற தேவனுக்கு முதலாவது வாழ்நாளெல்லாம் நன்றியுள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். 2வது, தேவன் தருகிற தூய்மையான ஆசீர்வாதங்களை கரைப்படுத்தக்கூடாது. 3வது, தேவன் கொடுக்கிறவைகளை தேவ நாம மகிமைக்காகவே மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். 4வது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை நாம் வஞ்சிக்கக்கூடாது. 5வது, ஆசீர்வாதங்கள் பெருக பெருக மனத்தாழ்மையிலே நாம் வளர வேண்டும். பெருமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அன்பானவர்களே, பரலோக ஆசீர்வாதங்கள் நம் உள்ளத்தை மகிழ்விக்கின்றன, உற்சாகப்படுத்துகின்றன, இருதயத்தை திடப்படுத்துகின்றன. இந்த உலகத்திலே ஒரே ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழப்போகிறோம். அதை ஆசீர்வாதத்தின் சகல சம்பூர்ண நிறைவோடு வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு சில ஆசீர்வாதங்களை நன்றாய் அனுபவிக்கிறார்கள். ஆனால் ஆசீர்வாதத்தின் மூலக்காரராகிய கர்த்தரை விட்டுவிடுகிறார்கள், மறந்து போகிறார்கள். அநேகர் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு தன்னுடைய வாழ்க்கையிலே மனநிறைவோடு கூட இல்லாதபடிக்கு அதை மனநிறைவுக்கிடையே அனுபவிப்பதும் கிடையாது. ஏதாவது குறைவுகள் சொல்லி கொண்டே இருப்பார்கள். காலையில் எழும்பும்போதே என்ன சமையல் செய்வது, என்ன வேலைக்கு போவது, எப்படி பள்ளிக்கு போவது, எப்படி படிப்பது, கடன் பிரச்சனையாக இருக்கிறது, இந்த தேவையை எப்படி நான் சமாளிப்பது என ஆடைகளை உடுத்துவது, இந்த சரீர பலவீனத்தை எப்படி தாக்கும், இவைகளை நான் எப்படி தாக்கு பிடிப்பது போன்றதான சொந்த காரியங்களை குறித்தே சிந்தனையிலே மூழ்கி போகிறார்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை எடுத்து பார்க்கவோ அவர்கள் அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரை துதித்து தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து மகிழவோ அவர்கள் மறந்து போகிறார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட துதித்து மகிழ்ந்து அவர் பாதத்திலே நாம் நேரத்தை செலவிட வேண்டும். அது செய்வதில்லை. இப்படி வாழ்கிறவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக அனுபவிக்கவே முடியாது, கடந்து போய்விடும். அந்த ஆசீர்வாதங்களோ அவர்களை விட்டு தூரப் போய்விடும். பிரியமானவர்களே, நம்முடைய முற்பிதாக்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களிலே செலுத்தியிருப்பதின் காரணம் அவர்கள் தங்கள் எல்லா வேலைகளிலும் மாத்திரமல்ல, கர்த்தரை நேசிக்கிற மகிமைப்படுத்துகிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து வந்தார்கள். நாம் கூட அப்படி நமக்கு இருக்கிறதான ஆசீர்வாதங்களிலே நாம் ஒருபோதும் கர்த்தரை உயர்த்த, கர்த்தரை துதிக்க, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க மறந்து போகவே கூடாது. மகிமையான அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தங்கள் நேரத்தை தேவனோடு கூட செலவிடாமல் தேவனோடு கூட இருந்து கர்த்தர் கிருபையை கொடுத்த அருமையான வாழ்க்கையில் உங்கள் முழு அன்பையும் கர்த்தருக்கே செலுத்துங்கள்.
இவ்வளவுதான் உலக வேலைகள் இருந்தாலும் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்காரனாகிய கர்த்தரோடு நேரம் செலவிக்க பழகுங்கள். ஓய்வு நேரங்களெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளையும் பாராட்டின கிருபைகளையும் இரக்கங்களையும் எண்ணி எண்ணி நன்றியுள்ள இதயத்தோடு அவரை துதியுங்கள். அப்பொழுது அவர் இன்னும் அதிகமான ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையை வளரும்படிக்கு குறுகி போகாதபடிக்கு குறுக்கு வழியிலே நீங்கள் ஆசீர்வாதங்களை வெறுத்து குறுக்கு வழியில் வருகிற ஆசீர்வாதங்களை வெறுத்து தேவன் தரும் ஆசீர்வாதங்களே நாடுங்கள். கர்த்தர் தாமே சந்தித்த நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கவே கர்த்தர் விரும்புகிறார். ஆகினாலே குறுக்கு வழியில் வரக்கூடியதான ஆசீர்வாதங்களை விரும்பாதபடிக்கு நேர் வழியிலே கர்த்தர் கொடுக்கிறதான நிலையான ஆசீர்வாதத்தை நாடி அவரை பின்பற்றுங்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கிறதான நன்மைகளுக்காக எப்பொழுதும் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். தொடர்ந்து கர்த்தரை பிடித்துக்கொண்டு அவர் நமக்கு செய்ததான நன்மையான காரியங்களை நினைத்து எண்ணி எண்ணி அவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.